Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈதுனாலே வந்து ஹென்னாலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இப்படி ஸோ அதான் இந்த ஹென்னா வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு தான் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஈத் வந்து நம்ம நினைக்கவே இல்லை இன்றைக்கி ஈத் வரும்னு சொல்லிவிட்டு, ஆனால் சடனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஈதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் வந்து ஈதுக்கு முதல் நாளே பார்த்திங்கன்னு சொன்னால் மொரோவா இது வந்து ஜஃப்னா ஸ்பெஷல் ஒரு மொரோவா ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு வச்சுட்டேன். அண்டு ஹென்னா எனக்கு போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டேயே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே தான் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட சின்ன கேர்ளுக்கு வந்து நான் போட்டு விட்டேன். என்னோடய மகளுக்கு வந்து நான் என்ன போட்டு விட்டேன். ஸோ இந்த தைனம் வந்து அவൾക്ക് ஃபுல் ஹேண்டுக்குமே முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் போட சொன்னால் ஓகே, நான் வந்து கொஞ்சம் டைம் விட்டு அவளுக்கும் என்ன போடுறது அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலை பண்ணுறது இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ முன்னுக்கு 2 கைக்குமே அவளுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வட்லாப்பத்துக்கு வந்து பானி காய்ச்சி வச்சிடலாம். ஸோ அதாக கொஞ்சம் நேரம் ஆறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வட்லாப்பத்துக்குரிய பானியை வந்து நல்லா கருப்பட்டியில் காய்ச்சியாச்சு. ஸோ வட்லாப்பத்தோட ரெசிபி வந்து உங்களுக்கு வேணுமென்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்டு நாளைக்கு சமைக்கிறதுக்குரிய திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இது ஆறும் வரைக்கும் அவൾക്ക് நெக்ஸ்ட் பின்னுக்கும் வந்து போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவட பின் கைக்குமே வந்து ஹென்னா போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஹென்னா பெருநாள்னாலே வந்து ஹென்னா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு ஹென்னாவோட வாசங்கள் பிடிக்காது. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வேலைகள் செய்யணுன்றதால் வந்து நான் அதை வந்து சம்டைம்ஸ் ஒமிட் பண்ணிடுறது. அண்டு சாராக்குமே ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நைட்டுக்கு வந்து ஹாட் டாக் பன் கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் செய்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டேன். அண்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னு சொன்னால் பீஃப் பிரியாணி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பீஃப் பிரியாணிக்குரிய பீஃபெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இங்கால எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நான் வந்து வட்லாப்பத்துக்கும் செய்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ வட்லாப்பத்துக்கு வந்து 15 முட்டையில் தான் செய்கிறேன்னா, ஸோ வட்லாப்பத்துக்கு வந்து 15 எக்ஸில் வந்து ஒரு 4-5 ஒரு 7-8 ஏலக்காய் வந்து நல்லா வறுத்துட்டு இடித்து அதையுமே வந்து அதுக்குள்ளே போட்டு முட்டைக்குள்ளே போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணினா நமக்கு இடையில ஓட்ட வராது. ஸோ லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். அது கூட கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ வட்லாப்பத்துக்கு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதோடு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தனி கருப்பட்டியில் மட்டும் செய்யணுமெண்டா கருப்பட்டியில் மட்டும் செய்யலாம். கொஞ்சம் சுகர் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சுகருமே எல்லாம் ஆட் பண்ணிக்கொண்டேன். ஸோ இது கூட வந்து நல்ல திக்கான கோகோனட் மில்க் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கொள்கிறேன். ஸோ நார்மலி வந்து 2 மெத்தட் இருக்குது. மில்க் ஊற்றாமலும் செய்யலாம், மில்க் ஊற்றியும் செய்யலாம். ஸோ நான் வந்து நார்மலி வந்து மில்க் ஊற்றாமல் தான் செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து கோகோனட் மில்க் இருந்ததால் ஓகே கோகோனட் மில்க் ஊற்றியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மில்க் வந்து ஊற்றி தான் செஞ்சுருந்தேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டியால் வடித்து நம்ம வந்து தேவையான அளவு சைஸில் பவுலில் வந்து ஊற்றி நம்ம வேக விட்டுறலாம். ஸோ நான் வந்து ஒரு 3-4 பவுலுக்கு மாதிரி எனக்கு வந்திருந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி பழைய பாத்திரம் ஒன்றில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க. ஸ்டாண்ட் வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டாண்டுக்கு மேலே வந்து வட்லாப்பத்தை ஒரு ஃபாயிலால் கவர் பண்ணி ஃபாயிலுக்கு வந்து சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு துணியால் மேலுக்கு மூடியை கவர் பண்ணி அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். மூடி வச்சா அதோட வாட்டர் வேப்பர் வந்து உள்ளுக்கு இறங்காது, ரொம்ப தண்ணி ஆகிராது வட்லாப்பம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் இதோட ரெசிபி இந்த மொரவாவோட ரெசிபி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதுவும் அப்லோட் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஜஃப்னா ஸ்பெஷல் டிஷ் உண்டு. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து கேக் அடிக்கிறதுக்கு வந்துட்டேன். ஸோ வட்லாப்ப வேலை அதுக்கப்புறமா மொரவா வந்து முதல் நாளே செஞ்சுட்டேன். வட்லாப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கேக் அடித்தேன். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1:30 அந்த மாதிரி டைமில் தான் இருக்கும், மிட் நைட்டில்.
ஸோ டபுள் கலர் கேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு டபுள் கலர் கேக் தான் வந்து அடிச்சிருந்தேன். ஸோ இது சரியாக வந்து 1 kg வர மாதிரி 250 கிராம் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் தான் வந்து நான் கேக் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் வந்து இதை வச்சு எடுத்தாலே வந்து கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக ரொம்ப யம்மியாக ரெடி ஆகிரும். ஸோ கேக்கை வந்து அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கொண்டா ரொம்ப சூப்பராக சாஃப்டான கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும். ஸோ இதோட ரெசிபீஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை, பிகாஸ் ரெசிபீஸும் எடுத்துகிட்டு எனக்கு இதுவும் செய்கிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கல. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஈதுக்கு செஞ்ச ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா வட்லாப்பம், மொரவா அண்ட் கேக் தான் செஞ்சுருந்தேன். ஸோ வட்லாப்பமும் பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது. ஸோ வட்லாப்பம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் வந்து எஸ்பெஷலி என் ஹஸ்பண்டுக்கு என் தம்பிக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எங்களோட அம்மா வந்து எனக்கு அச்சார் பானி அனுப்பியிருந்தாங்க. ஸோ பானிக்குள்ளே வந்து நான் நெக்ஸ்ட் டே பிரியாணிக்கு வந்து அச்சாருக்குரிய வேலைகள் செஞ்சுட்டேன். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கறி கொச்சிக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு அது அச்சார் பானியில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அண்ட் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணியே வச்சுட்டேன்னா. ஸோ வச்சுட்டு வந்து தயிர் சம்பல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் விங்ஸில் வந்து தந்தூரி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் விங்ஸையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங்கோடே ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் இருந்தது தூங்குறதுக்கு. ஸோ எழுப்பாட்டி சாராவே ரெடி பண்ணிவிட்டு நாங்களுமே வந்து ரெடி ஆகிட்டு தான் சாராட அவுட்ஃபிட். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் அவுட்ஃபிட் தான். ஸோ நாங்கள் அண்டு வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததால் வந்து எங்களுக்கு சரியாக எதுவுமே செய்ய கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாகிட்டு பள்ளிக்குமே போகிறதுக்கு. பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து முதல் நாள் வேலை இருந்ததால் அவங்களும் வேலைக்கே போய்த்து வந்துட்டாங்க. அவங்களுமே மிட் நைட்டில் தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து கொஞ்சம் அவசரமாக பள்ளிக்கு கிளம்புற மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் லேட் ஆகினதால். ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் எடியூகேஷன் சிட்டி ஸ்டேடியமுக்கு தான் போனோம் தொழுகிறதுக்கு. ஏன்னா சாராக்கு வந்து அங்கே போய்ட்டு தொழுகிறது தான் அவ்வளோ பிடிக்கும். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து நம்ம வேறு ஏதாச்சும் பள்ளிக்கு போகமாட்டு கேட்டாலுமே அவள் வந்து அங்கே தான் போகணுன்னு சொல்லுவாள். ஸோ அங்கே தான் நம்ம போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு பார்க்கிங் கிடைக்காதனால நம்ம வெளியே தான் நிறைய பேர் வெளியே தான் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்கு போகிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் உள்ளுக்கு நடந்து போகிற மாதிரி இருந்தது. போகும்போதே பார்த்திங்கன்னா தொழுவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம முசல்லாலாம் அங்கனைக்கே போட்டு எல்லாருமே தொழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ தொழுதுட்டு வந்து நாங்களுமே இந்த தைனம் வந்து சாக்லேட்ஸ் கொஞ்சம் கொண்டு போயிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம கிட்ஸோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே போயாச்சு. ஸோ ஷேரிங்கில் உள்ள ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸால் சொல்ல முடியாது, அந்தளவு ஒரு ஹாப்பினஸ். ஸோ லாஸ்ட் இயரெல்லாம் வந்து நமக்கு தான் வந்து நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தது. ஸோ இந்த இயர் வந்து நம்மளும் அந்த மாதிரி எல்லாருமே கொண்டு போகலாம் அப்படின்றப்போ போல் நம்மளுமே வந்து அந்த மாதிரி சாராட கையில் கொடுத்து அவக்கும் வந்து அந்த ஷேரிங் குவாலிட்டிஸை வந்து நம்ம பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிள்ளைய வச்சே வந்து கிட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண கொடுத்துருந்தோம். ஸோ பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் டீச் பண்ணுறதுண்டா ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும்போது தான் நம்ம டீச் பண்ணணும். ஸோ என்னால் நான் கண்ட வகையில் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கு வந்து அன்வான்டாக நிறைய அவங்க வந்து பிள்ளைகள் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த பிள்ளைகள் யூஸ் பண்ணுதா இல்லாட்டி தூக்கி வீசுதா அதெல்லாம் அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப வாங்கி கொடுப்பாங்க, பிள்ளைகள் அடம் பிடிச்சோன்னு அதை மாதிரி செய்வாங்க, அது என்ன கேட்குதோ. ஸோ நாங்களுமே அப்படி வளரல. அண்ட் என்னோட கிட்டையுமே வந்து நான் அந்த மாதிரி ரைஸ் பண்ணலை. ஸோ சாராக்கு வந்து எந்த தைனத்துலேயுமே வந்து அடம் பிடிச்சி ஒரு விஷயத்தை கேட்டு நிற்கிற பழக்கமே இல்லை. அவள் ஏதாச்சும் ஒன்று கேட்பா, நாங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஓகேன்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்வா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கொள்வா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிட்ஸுக்கு பழக்க வேண்டியது வந்து கட்டாயம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் டேயுமே வந்து அது வந்து மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடாக இருக்கட்டும்,
எதுனாலுமே வேஸ்ட் பண்ணுறதுன்னா நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு அளவுக்கு மேலே வாங்கி கொடுத்தும் ஸோ அது சாப்பிட முடியாமல் அது பேலன்ஸை வந்து இக்னோர் பண்ணுறது, இல்லாட்டி டஸ்ட்பினில் போடுறது, இதை மாதிரி விஷயங்கள் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸே ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சாப்பிட முடியலையா, நீங்கள் தூக்கி அதை டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸே அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பிள்ளைகளும் வந்து அதுக்கு தான் பழகுவாங்க பெருசாக வளர்ந்தாலுமே. ஸோ நான் வந்து சாராக்கு எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே வந்து குட் குவாலிட்டிஸ், அது புள்ள வந்து வளர வளர இவ சின்னவ தானே, இவக்கு இப்போ என்ன தெரியும், இப்போ 5 வயசுக்கு அவக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு இல்லாமல் 5 வயசில் என்னெல்லாம் அவൾക്ക് வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமோ, ஒரு 10 வயசு பிள்ளைக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்து தான் அவൾക്ക് வளர்க்குறது. ஸோ அதை மாதிரி தான் அவளுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கிட்டு. அதுக்கு வந்து நான் ரொம்ப பிளெஸ்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிட் வந்து கிடைக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நாங்களுமே கொண்டு போன சாக்லேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறமா சாராக்குமே வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தது. ஸோ இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகினதால் கொஞ்சமாக தான் கிடச்சிருந்தது. பட் அல்ஹம்துலில்லாஹ் ஷீ இஸ் வெரி ஹாப்பி வித் வாட் ஷீ காட். அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே ரொம்ப பசியாக இருந்ததா நம்ம வந்து அப்படியே கிளம்பி வெளியே சாப்பிட்லாம், வெளியே சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் எதுவுமே வீட்டில் செய்யலை, கடையிலையே வாங்கி சாப்பிட்றலாம், அப்புறமா வந்து பகலைக்கு நம்ம சமையல் செய்யலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து கடையில் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 7:20 ஆகிட்டு. ஸோ எல்லாமே கிளம்புற நேரம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம கடையில் வந்து பரோட்டா, பீஃப் ரொட்டி, அதுக்கப்புறமா பீஃப் சமோசா அண்ட் கிரேவி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து நான் பகலைக்குரிய குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் விங்ஸில் வந்து தந்தூரி சிக்கன் விங்ஸ், அதுக்கப்புறமா தயிர் சம்பல், அச்சார் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போய்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் எங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறமா என் தம்பியோட ஃப்ரெண்டு, அப்படி நம்ம எல்லாம் போய்த்து நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு சமைச்சு எடுத்துகிட்டு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணோம், ஈத் வந்து எப்படி நமக்கு எண்டாச்சு, இதெல்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.